ஒரு வாஸ்து அப்படிங்கிறது அவங்க தொழில் பண்ணுறதும் வீடும் ரெண்டு கனெக்ட் தான். வீடை மேக்ஸிமம் சரியாக வச்சுருக்கவங்க ஆஃபீஸ் கரெக்டாக அமைஞ்சிரும். வீட்டில் எந்த இடத்துல ஃபால்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஆஃபீஸ் அமையும். ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தென்கிழக்கில் பிரச்சனை, அவரோட ஆஃபீஸும் வந்து பார்த்தீங்கன்னா தெற்கு பார்த்த மாதிரி ஒரு ஆஃபீஸ். ஸோ அவருக்கு தெற்கு பார்த்த மாதிரி ஆஃபீஸுங்காட்டி ஆட்டோமேட்டிக்காக வடகிழக்கு மூடிடுச்சு. இந்த இடத்துல வந்தோடனே எனக்கு டவுன்ஃபால். இத்தனைக்கு இது பெருசாக கட்டியிருக்காங்க. ஒரு முன்னாடியும் நம்ம போயிருக்கோம், ரொம்ப சின்னதாக தான் இருக்கும், அழகாக இருக்கும் திருப்பூரில். இது வந்து பெரிய ஆஃபீஸ், பெருசாலாம் ப்ராஜெக்ட் எடுத்தாங்க. ஸோ அடி மேலே அவருக்கு வந்து விழுந்துகிட்டே இருக்குது. அப்போது அவங்க இது பெருசாக தான் பண்ணியிருக்கேன், எல்லாம் நல்லா இருக்குது, இந்த மாதிரி இருக்கும்பொழுது ஏங்கும்போது நம்ம அவங்களோட ஆஃபீஸ் போகும்பொழுது ஸோ அந்த வடகிழக்கோடைய விஷயங்களை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ நம்ம அதை கிளியர் பண்ணி ஒரு பிளான் போட்டு கொடுத்து அழகாக அதை பிளான் பண்ணி மாற்றோம். ஃபேக்ட்ரியும் முக்கியம், ஆஃபீஸும் முக்கியம், வீடும் முக்கியம். ஏன்னா ஃபேக்ட்ரியிலேருந்து தான் நம்மளுக்கு பணம் வருது. அப்போது வீடை நம்ம சரியாக வச்சிட்டாலும் மேக்ஸிமம் ஃபேக்ட்ரி நல்லா அமைஞ்சிரும். அதுக்காக தான் சொல்கிறேன். அப்போது நம்ம வீடு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல பொருளாதாரம் வரணும், வீடு நல்லபடியாக வாஸ்து இருந்துட்டால். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அங்கே நடந்துடும். ஒரு சிலர் வீட்டில் ஏதாவது ஃபால்ட் பண்ணும்போது அது ஃபேக்ட்ரிலையும் ஆஃபீஸ்லேயும் நம்ம ஆல்ரெடி ஒரு ஸ்கூலுக்கு கூட பார்த்துருக்கேன். நான் லாஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூவில் கூட சொன்னேன். அந்த விஷயம் அப்படி தான். அவங்க வீட்டில் அந்த ஃபால்ட்டு புது வீடு கட்டும்போது ஆனோன்னா தான் இந்த ஸ்கூலையே கொஞ்சம் மாற்றுறாங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து பண்ணணும் அப்படிங்கிறத பக்கத்தில் இருந்த ஒரு காலேஜையும் எடுத்து பண்ணுறாங்க. அது ஆட்டோமேட்டிக்காக ஃபால்ட் ஆகும். ஸோ அப்போ 2 வேலைகளும் ஒரே டைமில், ஏன்னா எல்லாத்துக்கும் இன்கம் வரும்போது தான் அடுத்த கட்டத்துக்கு போவாங்க. அந்த அடுத்த கட்டத்துக்கு போகிறப்ப தான் அது சரியாக பயணிக்குதா என்னங்கிறத பார்க்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம்.